வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் சிக்கலான, அதே சமயம் ரொம்பவே சூடா விவாதிக்கப்படுற ஒரு விஷயத்த ஆழமா அலசப் போறோம். சனாதன தர்மம். ஆமா. நீங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த ஆதாரம் இந்த வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தம் கொடுக்குது. நாம பொதுவா கேள்விப்படுற மாதிரி இது ஆன்மீகம், கடவுள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லாம, இல்லவே இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு சமூக கட்டமைப்பு, மக்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுது. அதுவும் சனம், தானம் அப்படின்ற 2 வார்த்தைகள்ல இருந்து தொடங்குது. கேட்கவே வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமா, இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே அதுதான். இந்த பார்வை சனாதன தர்மத்தை யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச, மாத்தவே முடியாத ஒரு தெய்வீக விதிகள்னு பார்க்கல. ம். அதுக்கு பதிலா ஒரு பெரிய மக்கள் கூட்டம், அதாவது சனம், தங்களுக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் கொடுத்துக்கிட்ட, அதாவது தானம் செஞ்ச ஒரு வாழ்க்கை நெறிமுறைன்னு சொல்லுது. ஒரு சமூக ஒப்பந்தம் மாதிரி. அதேதான். அப்படி பார்க்கும்போது தான் இந்த தர்மம் ஏன் காலப்போக்குல மாறக்கூடியது, அதோட உண்மையான நோக்கம் என்னவா இருந்திருக்கணும் நமக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். சரி. அப்போ அந்த சனம், தானம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். சனம்னா மக்கள் கூட்டம்னு புரியுது. தானம்னா கொடுப்பது. ஆமா, அப்போ சனாதானம்னா மக்களால் கூட்டாக கொடுக்கப்பட்டது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஒரு தனிநபர் உருவாக்குனது இல்ல. கரெக்டா? மிகச் சரியா. ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து தங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்ட ஒரு சிஸ்டம். சரி. இது இன்னும் அழகா புரிய வைக்க அந்த ஆதாரம் ஒரு அருமையான உவமைய பயன்படுத்துது. என்ன ஓமை அது? நம்ம ஊர் மாரியம்மன் கோவில்ல கூழ் ஊத்துவாங்க இல்லையா? ஆமா ஆமா, கொடுத்துவாங்க. அது மாதிரி தான் இதுவும். ஒருத்தர் அரிசி கொண்டு வருவார், இன்னொருத்தர் கேழ்வரகு போடுவார். வேற ஒருத்தர் முருங்கைக்கீரை, உப்பு, மோர்னு கொண்டு வருவாங்க. ஆமா, இது எல்லாமே ஒன்னா கலந்து கொதிச்சு வர்றதுதான் கூழ். அடடா, அருமையான ஓமை. அந்த கூழ்ல போய் அரிசி உயர்ந்தது, கேழ்வரகு தாழ்ந்ததுன்னு யாராவது பிரிச்சு பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அப்படி பார்த்தா அதோட சுவையும் போயிடும், அதோட நோக்கமுமே சிதங்கிடும். அது ஒரு பிரசாதமாவே இருக்காது. அதுதான் விஷயமே. அதுபோலதான் சனாதன தர்மமும் பலதரப்பட்ட மக்களின் உழைப்பாலும் பங்களிப்பாலும் உருவான ஒரு கூட்டுக்கலவை. சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு தொழிலும் அந்த கூழ்ல சேர்ற ஒரு மூலப்பொருள் மாதிரி. அதேதான். எப்போ நாம அதை தனித்தனியா பிரிச்சு இந்த வேலை உயர்ந்தது அந்த வேலை தாழ்ந்ததுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் பிரச்சனை தொடங்குது. ம். அப்படி பிரிச்சு பார்க்கும்போது அது சனாதனம் இல்ல, அது சனியாதானம் ஆகிடுதுன்னு அந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஓஹோ, கூட்டா இருக்கும்போது அது ஒரு வரம், பிரிக்கும்போது அது ஒரு சாபம். அப்படிதானே? ஆமா. ஓகே. இந்த கூழ் உவமை இந்த முழு விஷயத்தையும் பார்க்கிற கண்ணோட்டத்தையே மாத்துது. ஆனா நடைமுறையில சமூகம் ஒரு கூட்டுக்கலவையா இல்லாம பிறப்பின் அடிப்படையில உயர்வு தாழ்வு பார்க்கிற ஜாதி அமைப்பா மாறிடுச்சு. ஆமா, அப்போ இந்த நல்ல கூட்டுக்கலவை எப்படி இப்படி ஒரு படிநிலை அமைப்பா மாறுச்சுன்னு உங்க ஆதாரம் விளக்குதா? விளக்குது. அது ஒரு முக்கியமான வரலாற்ற பார்வையை முன்வைக்குது. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி கருவிகளோ தொழில்நுட்பமோ கிடையாது இல்லையா? ஆமா, எதுவும் இல்ல. அப்போ ஒரு சமூகத்தோட தேவைகளை நிறைவேற்ற ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு வேலைய செஞ்சாங்க. ஒருத்தர் துணி துவைச்சாரு, இன்னொருத்தர் மண்பானை செஞ்சாரு. ஒருத்தர் விவசாயம், இன்னொருத்தர் ஊரை சுத்தப்படுத்தினாரு. இப்படி. ஆமா, இது பிறப்பால் வந்த உயர்வு தாழ்வு இல்ல. இது ஒரு தொழில் பிரிவு. அன்னைய காலகட்டத்துல வாழ்வாதாரத்துக்காகவும் சமூக தேவைக்காகவும் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. அப்போ இது ஒரு தொழில் பிரிவு மட்டும்தான்னா அது எப்படி அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து பிறப்பின் அடிப்படையான அடையாளமா மாறுச்சு? அதுக்கு காரணம் அந்தந்த தொழிலுக்கு தேவையான திறன்கள். உதாரணத்துக்கு ஒரு மாட்டை ஓட்டி ஏர் உழுறதுக்கு. அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். ஆமா, அந்த மாட்டுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிணைப்பு வேணும். அந்த மாட்டை எப்படி பழக்கிறது, அதுக்கு என்ன நோய் வரும், எப்போ அது சோர்ந்து இருக்கும்னு அந்த விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். சரிதான். இந்த அறிவு புத்தகத்துல படிச்சு வர்றதில்ல. அப்பா கிட்டேந்து பிள்ளைக்கு பரம்பரை பரம்பரையா கைமாறி வந்த ஒரு திறன். அதனால அந்த தொழில அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் சிறப்பா செய்ய முடிஞ்சது. ஓகே. ஆனா எப்ப பிரச்சனை ஆச்சுன்னா அந்த தொழில வச்சு அந்த மனுஷனையே எடை போட ஆரம்பிச்ச இடத்துலதான். ஆஹா, இங்கதான் தொழில்நுட்பத்தோட பங்கு வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க மாட்டை பத்தி சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு டிராக்டர் இருக்கு. கரெக்ட். அது யார் வேணும்னாலும் முறையா பயிற்சி எடுத்து ஓட்டலாம். அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. இந்த தொழில் பிரிவிலிருந்து உண்மையான விடுதலையை கொடுத்தது சமூக சீர்திருத்த மேடை பேச்சுகளை விட தொழில்நுட்பமும் கருவிகளும் தான்னு உங்க ஆதாரம் ஆணித்தரமா சொல்லுது. அப்படியா? ஆமா, டிராக்டர் வந்ததும் மாட்டை பழக்கிற பரம்பரை அறிவு தேவைப்படல. வாஷிங் மிஷின் வந்ததும் துணி துவைக்கிற பாரம்பரிய முறைக்கான தேவை குறைஞ்சது. ஆமா, மிக்ஸி கிரைண்டர் வந்ததும் ஆட்டுக்கல்லுல மாவரைக்கிற வேலை இல்லாம போச்சு.
இப்படி ஒவ்வொரு கருவியும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி செஞ்சுட்டு இருந்த வேலைய பொதுவாக்கிடுச்சு. அதாவது அந்த வேலையை யார் வேணும்னாலும் செய்யலாங்கிற நிலையை உருவாக்குச்சு. அதேதான். இதுதான் உண்மையான சமூக மாற்றம். ஒரு நிமிஷம். கருவிகள் வந்து பழைய வேலைகளெல்லாம் போன பிறகும் ஜாதி மட்டும் ஏன் இன்னும் போகல? இன்னைக்கும் ஜாதி சங்கங்கள் இருக்கு, ஜாதி பெருமை பேசுறாங்க. தொழில்நுட்பம் வேலைய மாத்திடுச்சு, ஆனா மனச மாத்தலையா? உங்க ஆதாரம் இதுக்கு என்ன காரணம் சொல்லுது? இது ஒரு சிக்கலான கேள்வி. அதுக்கு ஆதாரம் சொல்ற பதில் என்னன்னா, ஜாதி ஒரு தொழிலா இருந்த நிலை மாறி இப்ப அது ஒரு அடையாளமா, ஒரு ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. ஓ, அடையாளமா மாறிடுச்சா? ஆமா, இந்த அடையாளத்தை தக்க வச்சுக்கிறதுல ஜாதி சங்க தலைவர்கள் மாதிரி சிலருக்கு லாபம் இருக்கு. தங்களுடைய அதிகாரம், அரசியல் செல்வாக்கு, ஏன் தனிப்பட்ட பிழப்புக்காக கூட இந்த அடையாளத்தை அவங்க உயிர் போட வச்சிருக்காங்க. மக்களை இன்னும் அந்த வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஆமா, நாமெல்லாம் ஒரு கூட்டம், நமக்குள்ள ஒற்றுமை வேணும்னு சொல்லி மக்கள் கூட்டமாக அதை இன்னும் ஒரு வகையில ஏற்றுக்கொள்வதால தான் அது நீடிக்குது. அது ஒரு பழக்க தோஷமாவும் மாறிடுச்சு. அப்போ இந்த மாத்தவே முடியாதா? ஒரு தனி மனுஷன் இதை எதிர்த்து போராடுனா அதுல அர்த்தமே இல்லையா? முடியும். ஆனா இந்த மாற்றம் ஒரு தனிநபரால் மட்டுமே வர முடியாதுன்னு ஆதாரம் தெளிவா சொல்லுது. ஓஹோ. ஒரு தனி நபர் பேசலாம், போராடலாம், விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஆனா ஒரு அமைப்பு எப்ப மாறும்னா, அந்த அமைப்புல இருக்கிற பெரும்பான்மையான கூட்டம். ஆமா, நாம செய்யறது தப்பு தான், இதை மாத்திக்கணும்னு ஏத்துக்கும் போதுதான். கரெக்ட். அப்பதான் உண்மையான மாற்றம் நிகழும். ஒரு ஆள் 100 பேரை எதிர்த்து ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனா அந்த 100 பேரும் தங்களோட தவறை உணரும்போது அந்த அமைப்பு தானா மாறிடும். சரிதான். தவறு அந்த ஒரு ஆள் மேல இல்ல, மாறாக அந்த 100 பேர் கொண்ட அமைப்பு மீதுதான் இருக்கு. அதேதான். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? ஒரு பெரிய சமூக கட்டமைப்பு மொத்தமா மாறினதுக்கு? இருக்கு. ஆதாரம் பிரிட்டிஷ் ஆட்சியை குறிப்பிடுது. ஓ, பிரிட்டிஷ் ஆட்சி. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்மள மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா. ராஜாங்கிறது ஒரு தெய்வீக அம்சம் பொருந்திய, கேள்வி கேட்க முடியாத ஒரு பதவியா இருந்துச்சு. ஆமா. ஆனா பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு ஜனநாயக முறை மெல்ல மெல்ல அறிமுகமாச்சு. ராஜாங்கிற பதவி போய் கவர்னர், பிரதமர்னு பதவிகள் வந்துச்சு. ஆமா, இதை எப்படி சமூகம் ஏத்துக்குச்சு? ஒரு பெரிய கூட்டம் இந்த புதிய சிஸ்டத்தை ஏத்துக்கிட்டதால தான் இது சாத்தியமாச்சு. இது என்ன காட்டுதுன்னா, சமூக விதிகள் கல்வெட்டுல எழுதின மாதிரி நிரந்தரமானவை அல்ல. அவை மக்களின் கூட்டு முடிவால் காலப்போக்கில் மாறக்கூடியவை. ஆமா, நாம ஏத்துக்கிட்டா எது வேணாலும் மாறும். சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது. சமூக விதிகள், கட்டமைப்புகள், தொழில் முறைகள் எல்லாமே காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். ஆமாம். அப்படின்னா இந்த சனாதன தர்மம்ங்கிற விஷயத்துல மாறவே கூடாத அடிப்படையான ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? இல்ல எல்லாமே மாத்திக்கிட்டே இருக்கலாம் தானே? ஒரு அற்புதமான கேள்வி கேட்டீங்க. இருக்கு. இதுதான் இந்த ஆதாரத்தோட உச்சக்கட்ட பார்வையா நான் நினைக்கிறேன். எல்லாமே மாறினாலும் மாறவே கூடாத ஒரே ஒரு அடிப்படை விஷயம், மனிதாபிமானம். மனிதாபிமானம் மிகப்பெரிய தோல்வின்னு ஆதாரம் சொல்லுது. மனிதாபிமானம், இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இது வெறும் தார்மீக உபதேசம் மாதிரி இல்லையா? இல்லவே இல்ல. இது வெறும் தார்மீக கடமை மட்டுமல்ல, ஒரு சமூகம் சீராக இயங்குவதற்கான மிக முக்கியமான நடைமுறை தேவைன்னு ஆதாரம் விளக்குது. நடைமுறை தேவையா? எப்படி? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு சமையல்காரரை மதிக்கல, அவரை கேவலமா நடத்துறீங்கன்னா, அவரு சாப்பாட்டுல என்ன வேணாலும் கலந்து கொடுக்கலாம். ஆமா, ஒரு மெக்கானிக்க நீங்க அசிங்கப்படுத்தினா, அவர் உங்க வண்டியோட பிரேக் நட்டை லூசா விட்டுடலாம். இதனால யாருக்கு நஷ்டம்? நமக்குத்தான். சரிதான். அதனால ஒவ்வொருத்தரையும் மதிக்கிறதுங்கிறது அவங்களுக்காக நாம செய்யற உதவி இல்ல, நமக்காகவும் நம்ம சமூகத்தோட பாதுகாப்புக்காகவும் நாம செஞ்சுக்கிற ஒரு ஏற்பாடு. அவனும் நான் தான், அந்த ஒரு உணர்வு. ஆமா, நான் தான் அது அப்படிங்கிற தத்துவத்தை, அதாவது அடுத்தவங்களுக்குள்ள நம்மள பாக்குற அந்த பக்குவத்தை நாம உணரத் தவறியதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ நம்ம இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் இத பத்தி என்ன சொல்லுது? ஏன்னா சனாதானம்னு பேசினா உடனே அங்கதானே போறாங்க. அங்கதான ஒரு முக்கியமான விஷயத்தை ஆதாரம் சுட்டிக்காட்டுது. மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் எல்லாமே அவற்றின் கதைகளுக்கு பின்னாடி இந்த மனிதாபிமானத்தை தான் போதிக்கின்றன. ஆனா நமக்கு கதை சொல்லப்பட்ட விதத்துல கோளாறு இருக்கு. எப்படி? மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியா இருந்தார். இதுல நாம கிருஷ்ணரை பரமாத்மாவா மட்டும் பாக்குறோம். ஆனா அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அங்க கத்துக்க வேண்டிய பாடம் ஒரு தேரோட்டியோட உழைப்ப மதிக்கணுங்கிறது தான். ஓ,
அடவுளே, அந்த வேலையை செய்யும்போது அந்த வேலை எப்படி தாழ்ந்ததாகும். ஆனா நம்ம கல்வி முறைகளும் கதா சொல்பவர்களும் இந்த மனிதாபிமான பாடத்தை விட தெய்வீக அற்புதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அதனால சாராம்சம் நம்மகிட்ட வந்து சேரல. சேரல. ஆதாரம் அது பத்தி ரொம்ப வருத்தப்படுது. ஆக இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரத்தின்படி சனாதன தர்மம் என்பது தெய்வீகமானது அல்ல, அது ஒரு சமுதாயத்தின் கூட்டு முயற்சி. ஆமா, அது காலத்திற்கேற்ப மாறக்கூடியது, மாற்றப்பட வேண்டியது. அந்த மாற்றத்தை உருவாக்குவதில் சமூக சீர்திருத்தவாதிகளை விட தொழில்நுட்பம் ஒரு பெரிய பங்காற்றிருக்கு. நிச்சயமா. ஆனா எல்லா மாற்றங்களுக்கும் நடுவுல மாறவே கூடாத ஒரு மையம் இருக்குன்னா அது சக மனிதனை மதிக்கும் மனிதாபிமானம் தான். சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை இந்த ஆதாரம் விட்டு செல்லுது. சொல்லுங்க. பழைய கதைகளை பேசி என் தாத்தாவை அவங்க தாத்தா இப்படி செஞ்சாங்கன்னு பழைய ஒருத்தர் மேல ஒருத்தர் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அது முடிஞ்சு போன கதை. சரி. இப்போ நாம கேட்க வேண்டிய கேள்வி, நான் இப்போது எப்படி வாழ வேண்டும் என்பதுதான். இந்த தொழில்நுட்ப யுகத்துல நாம எல்லாரும் சேர்ந்து இப்போ எந்த மாதிரியான ஒரு புதிய சனாதன தர்மத்தை, அதாவது ஒரு புதிய சமூக ஒப்பந்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? ஆமா, அதுதான் முக்கியமான கேள்வி. அது பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில இருக்கிறதா, அல்லது விமானத்துல பிசினஸ் கிளாஸ், எக்கானமி கிளாஸ்னு இருக்கிற மாதிரி? சமூகத்துல நம்ம புதிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? ஆமா. சமூக வலைதளங்கள்ல யாருக்கு அதிக ஃபாலோவர்ஸ், யாரு வெரிஃபைடு அக்கவுண்ட்னு ஒரு புதிய டிஜிட்டல் ஜாதி அமைப்பை நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டிய விஷயம். பழைய பாகுபாடுகள் ஒரு வடிவத்துல ஒளிஞ்சா நாமளே அறியாம இன்னொரு வடிவத்துல அதை உருவாக்கிடுறோமா? இதுதான் நாம ஒவ்வொருத்தரும் நம்மள நாம கேட்டுக்க வேண்டிய, நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி.